வணக்கம். நான் உங்கள் புல்டன் ஜெசின். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னாசி என்பவருக்கு, தேர்மாறன் சங்கத்தில் இருக்கும் பொதுச் செயலாளர் இன்னாசி அவர்களுக்கு ஒரு குறிப்பு, ஒரு கேள்வி. நீங்கள் சமுதாயத்தை தூக்கி பிடிப்போங்க, ஏந்தி பிடிப்போங்க, கரெக்டு சொல்கிறத ரைட்டு. ஆனால் நீங்கள் பரதகுல சமுதாயத்தின் மூத்த தலைவரான பெனரோச்சி அவர்கள் எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இந்த சமூகம் மறந்துடுமா? இந்த சமூகத்தில் விசாரித்து பார்த்தா யாருக்கும் ஒன்றும் தெரியாதா? எல்லோரும் எல்லாம் கோமாளையாக இருக்காங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்கள் புரோக்கர் காசுக்கு ஆசைப்பட்டு பெனரோச்சி ஐயா வித்திருந்த வீட்டுக்கு ஓனர்கிட்ட போய் வேறு சொத்துக்காக போயிருக்கீங்க. போன இடத்துல அவர் இந்த வீடை காலி பண்ண முடிக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த வீட்டுக்கார்ட்ட சொல்லி நீங்கள் கரண்டையும் தண்ணி பைப்பையும் கட் பண்ணுங்கள், நான் வீட்டு ஜாமானத்துக்கு வெளியே தூக்கி போட்டுருன்னு சொல்லி நீங்கள் பெனரோச்சி ஐயாவை நீங்கள் போய் மிரட்டலை, அவரை மிரட்டலை. அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆள், பரம்பரை கோடீஸ்வரன், அவங்க அமைச்சர் அந்த ஆள்க, பெரிய பெரிய கோடிகள் பணத்தை பார்த்த ஆள்க, அவங்க வழியில் வந்த மகன் பெனரோச்சி ஐயா ஊருக்கே தியானம் பண்ணார். அவரை போய் நீங்கள் மிரட்டலை, மன உளைச்சல் கொடுக்கல. மிஸ்டர் இன்னாசி அவர்களே, நீங்கள் சொல்லும் வார்த்தையில் பழைய 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 கதைகளை நினைத்து பார்த்து பேசுங்கள். நீங்கள் இந்த சமுதாயத்தில் உள்ள முக்கியமான மாமனிதர்களை மனநோகப்படுத்தியிருக்கிறீர்கள் என்பது மறந்து விடாதீர்கள். மக்களும் மறக்க மாட்டார்கள், பாரதகுல உறவுகளும் மறக்காது என்று தருணத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.